ப்ரைஸ் லாடுங்க. இன்றைக்கி என்ன நாளுன்னா, இன்றைக்கி எல்லாருடைய லெந்து நாள் ஆரம்பிச்சிட்டு அப்படி தானே, தபசு காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தபசு காலங்களில் வந்து நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து மீன், மட்டனு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு பொறுத்துன்னு இருப்பாங்க. அப்படி தானே. அந்த உபவாசம் இருக்கிறோம்ல, அது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம பைபிளில் நிறையபடி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம் சரியா. மத்தேயு 6:17 இதில் எழுதியிருக்கு, நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இங்கே பாருங்கங்க, நம்மளுடைய உபவாசம் வந்து எப்படி இருக்கணும், மனுஷங்களுக்காக இருக்கக்கூடாது. நான் ஃபாஸ்ட் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளோட உபவாசம் வந்து கடவுளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோமா யோசித்து பாருங்க. நம்மளுடைய உபவாசம் நம்மளோட மூஞ்சி கழுவி தலைக்கு எண்ணெய் வச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் என்ன காரணம்னா, உன் தலைக்கு எண்ணெய் பூசி, அது நான் சொல்கிறேன். நம்ம இப்படி யோசிப்போமே, நம்ம பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டு உன் முகத்தை கழுவுனா நம்மளுடைய முகத்தில் பரிசுத்தம் என்கிற ஒரு போர்வையை பூத்தி கொள்ளிடலாம். அப்படி தானே. நம்ம இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பார்ப்போம். அப்படிங்கும்போது இந்த உபவாசம் வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா. அதாங்க, நம்ம உபவாசம் இருக்கிறது நம்ம உள்ள அரங்கத்திலேருந்து, நம்மளுடைய உள்ளான இதயத்துலேருந்து இருக்கணும். அவங்களுக்காண்டி இவங்களுக்காண்டிலாம் உபவாசம் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, உபவாசம் இருக்கணும் எப்படின்னா தாழ்மை. நம்ம பைபிளில் வந்து நிறைய பேர் உபவாசம் இருந்திருக்காங்க. எப்படி இருக்காங்க, சாம்பலில் உருண்டு பரண்டு எழுந்து அவங்க இருந்திருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம தாழ்மையாக இருக்கோமோ, நம்ம உபவாசம் இருப்போம். நம்ம அப்போந்தான் என்ன செய்வோம், ஒரு தாழ்மைங்கிறது இல்லை. என்னது இந்த 40 நாளுக்காண்டி கடமைக்காண்டி உபவாசம் இருக்கக்கூடாது. அந்த உபவாசம் நம்ம எதுக்கு இருக்கோம், எதுக்காக இருக்கோம், அதில் என்ன பலன்னுட்டு புரிஞ்சு இருக்கணும். புரியாமல் உபவாசம் இருந்துக்கிட்டு கடைசியில் ஐயோ நான் உபவாசம் இருந்தேன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்மளுடைய உபவாசத்துக்கு அர்த்தம் உள்ள உபவாசமாக இருங்க. அந்த சாம்பல் எப்படி ஒரு குப்பை தூக்கி தூரப்படுவோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் வந்து உபவாசம் இருக்கும்போது சாம்பலில் தான் இருந்திருக்காங்க, சாம்பலில் உட்காருதாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த சாம்பல் வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் தான். ஆனால் அது வந்து உபவாசத்துக்கு இருக்கும்போது இருக்காங்கன்னா, அப்போ பாருங்கள் அந்த சாம்பலை எப்படி ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்னா, அது ஒரு தாழ்மை. நம்மளும் அந்த உபவாசம் இருக்கும்போது என்ன செய்யணும், ஒரு தாழ்மைன்னா நம்மளை நாமே கொஞ்சம் தாழ்ந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு பிரியமுள்ளவர்களாக இருக்கணும். உபவாசம் கடமைக்காக இருக்காமல் அந்த உபவாசனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம அந்த உபவாசம் இருந்தோன்னா கடவுள் நம்மளுக்கு உண்மையிலே நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.